ஆண்டவருக்காக தன்னுடைய ஊழியத்தை செய்வதற்கு அர்ப்பணிக்கப்பட்டார். ஏழை குடும்பத்தில் பிறந்து வளர்ந்திருந்ததான ஒரு சில ஊழியக்காரர்களோடு ஒரு சில நபர்களோடு நண்பர்களாக்கி கொண்டு அவர்களோடு இணைந்து ஆண்டுடைய ஊழியத்தை செய்வதற்கு தன்னை அர்ப்பணித்தார். இது அந்த காலகட்டத்துல ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். ஒரு பெரிய பணக்கார குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தர் அவங்க வீட்டு வேலைக்காரர்கிட்ட ஃப்ரெண்டா இருக்கிறது யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, யாருமே அங்கீகரிக்க மாட்டாங்க. ஆனா அப்படி அங்கீகரிக்காத இருக்கிற ஒரு காலகட்டத்துல கூட இந்த மோசஸ் ஐயா எல்லாத்தையும் நல்லா நேசித்து எல்லாரையும் ரொம்ப அன்பு செலுத்தி 3ஆம் கிளாஸ் வரைக்கும் மட்டுமே படித்ததான இந்த நபருக்கு 12 குடும்பத்தின் பொருளாதாரத்தை மெயின்டைன் பண்ணுவதான ஞானத்தை தந்து அவங்களை வழிநடத்தி வந்தா என்று சொல்லி போன வாரம் நம்ம பார்த்தோம். அதோட தொடர்ச்சியா கர்த்தர் அவங்களை ஊழியஸ்தலத்துக்காக ஊழியம் செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக அவங்க உருவாக்கப்பட்டதான ஆரம்ப காலத்தை இப்ப நம்ம பார்க்க போறோம். நான் போன வாரமே அவங்களுடைய மனைவியின் ஒரு சின்ன அறைமுறை மாத்திரம் சொன்னேன். அவங்களுடைய மனைவி ஒரு பிள்ளா எடுப்போம், ஒரு முதுகெலும்பு போல இருந்தாங்க. அதாவது பைபிள் சொல்லிட்டு ஆதாம நித்திரைக்குள்ள படுத்தி ஆதாம் எலும்பு எடுத்து ஏவாள சுத்திட்டார். அதனாலதான் ஆதாம் சொன்னோம், இவன் எலும்பின் எலும்பும் என் மாம்சத்தின் மாம்சமா இருக்கிறான்னு சொல்லி. அது அப்படியே தன்னுடைய வாழ்க்கையில ஆதாம் எப்படி உணர்ந்தாரோ நானும் உணர்ந்தேன்னு இந்த மோசஸ் ஐயா ஒத்துக்கிறாரு. அந்த அளவுக்கு ரொம்ப உதவியா இருந்த ஒரு மனைவிதான் எங்களுக்கு கர்த்தர் கொடுத்தார். அவங்களுடைய பிறகு அவங்க ஆத்தூர் ஏரல் என்ற ஊர்ல இருந்து ஒரு செங்கமால்ல சின்ன தொழில் செய்து கொண்டிருந்த தொழிலாளியுடைய மகள். அவங்க அம்மா இந்த குழந்தை பிறந்து 9ஆவது நாள்ல சரியான ஆகாரம் இல்லாததால இன்னி இறந்துட்டாங்க. 9ஆவது நாள்ல 9 நாள் மட்டுமே அந்த தாயின் அரவணைப்புல இருந்தவங்க இந்த பெண் குழந்தை. அப்படி 9 நாள் கழிச்சு அவங்க அம்மா இறந்த உடனே இந்த பிள்ளைக்கு சரியா பால் கொடுக்க முடியாம, சரியா அந்த பிள்ளைய கவனிக்க ஆள் இல்லாம அவங்க பாட்டி அந்த குழந்தைய தூக்கிட்டு போய் அவங்க அம்மாவை அடக்கம் பண்ண கல்லறையில கொண்டு போய் வச்சு கல்லறை மேல ஒரு பேச்சு மூச்சு இல்லாம ஒண்ணுமே இல்லாம அசைவே இல்லாம இருந்த இந்த 9 நாள் குழந்தைய கொண்டு போய் கல்லறைக்கு மேல வைத்து கண்ணீரோடு அழுதுட்டாங்க. இனி அந்த பிள்ளைய எப்படி வளர்ப்பேன், இந்த பிள்ளைய நான் எப்படி பார்ப்பேன் அப்படின்னு வேதனையோடு அழுதுட்டு இருந்த போது இனி இந்த பிள்ளைக்கு நான் எந்த உதவியும் செய்ய முடியாது, அந்த கடவுள் ஒருத்தர் இருந்தா இந்த பிள்ளைய பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விரட்டிய வேதனை தாங்காம அந்த குழந்தைய கல்லறை மேல வச்சுட்டு திரும்பி பார்க்காம போயிடணும் அப்படின்னு நினைச்சு கொஞ்ச நேரம் அழுதுட்டு திரும்பி பார்க்காம போக பார்த்தாங்க. இருந்தாலும் ஒரு சின்ன யோசனையில லைட்டா திரும்பி பார்ப்போம் அப்படின்னு அவங்க பார்க்கும்போது அதுவரையும் ஒரு அசைவு இல்லாத அந்த குழந்தை கிட்ட அழகா அவங்க பாட்டி திரும்பி பார்த்த உடனே வாயில நல்ல ஒரு சிரிப்போட அந்த குழந்தை சிரிச்சுதான். உடனே பார்க்கணும் இவ்வளவு உயிரோடதான் இருக்கு, அந்த பிள்ளை எந்த பாடுபட்டாது எப்படியாவது வளர்த்தாகணும், என் பிள்ளைனா நான் பறி கொடுத்தேன், என் பேரத்தையை நான் கட்டாயம் பறி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணீரோடு இருந்த அந்த தாய்க்கு அந்த பிள்ளையுடைய சிரிப்பு மனமாற்றத்தை கொடுத்துட்டு உடனே அந்த குழந்தையை தூக்கிட்டு போய் கரெக்டா 9 வருடங்கள் மாத்திரமே அவங்க பாட்டி வளர்த்தாங்க. 9 வருஷம் கழிச்சவனே அந்த பாட்டியை இறந்துட்டாங்க. இப்போ எந்த ஆதரவும் இல்லாம அந்த தகப்பனார் மாத்திரம் அவங்க தகப்பனார் மறுபடியும் ஒரு கல்யாணம் பண்ணாம இனி என் பிள்ளைக்கு நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா விட்டுட்டு போன அந்த செங்கமால் தொழிலேயே சின்ன சின்ன வேலைகளை செய்து இவங்க தகப்பனார் இவங்களை வளர்க்கலாமா. ஆனா வேலைக்கு போகும் போதெல்லாம் அந்த 9 வயசு சின்ன பிள்ளைய யாரோட கண்ட்ரோல எங்க விட்டுட்டு போறது எப்படின்னு தெரியாம அந்த ஏரல்ல இருந்ததான ஒரு மிஷன் ஸ்கூல், ஒரு மிஷனரி ஒருத்தர் உருவாக்கப்பட்டதான ஒரு மிஷன் ஸ்கூல்ல, அதாவது அல்பை தம்மையார் அப்படின்னு சொல்லப்பட்டதான ஒரு மிஷனரி உருவாக்கப்பட்ட ஏரல் மிஷன் ஸ்கூல்ல கொண்டு போய் இந்த பிள்ளைய விட்டுட்டு 3 வேலைக்கு சாப்பாடு கொடுத்தா மட்டும் போதும், நான் வேலை செஞ்சுட்டு வர வரைக்கும் என் பிள்ளைக்கு பாதுகாப்பா இருங்க அப்படின்னு அந்த மிஷன் ஸ்கூல்ல கொண்டு போய் இந்த 9 வயசு குழந்தைய விட்டுட்டுதான் அவங்க அப்பா வேலைக்கு போவார். இப்படி அந்த பிள்ளை அந்த ஸ்கூல்ல தான் வளர்க்கப்பட்டாள். அங்க
எவ்வளவு அழகா, வெளிநாட்டுல இருந்து வந்தவங்க எல்லாம் நம்மள விட கொஞ்சம் அழகா இருப்பாங்கல்ல, அவங்கள பார்த்தா சில பிள்ளைகள் கொஞ்சம் கலந்துவாங்க, பயப்படுவாங்க. ஆனா இந்த 9 வயசுல வளர்க்கப்பட்ட இந்த பெண் குழந்தை மாத்திரம் ஒரு துளி கூட யார பார்த்தும் பயப்பட மாட்டான். எல்லாருக்கிட்டையும் நல்ல சகஜமா பழகுவா, எல்லாரையும் ரொம்ப நேசிப்பா. அதனால சீனி பேர் வச்சு அந்த ஊர்ல அந்த விஷயத்துக்குள்ள எல்லாரும் பிரசித்தமாயிட்டா. அந்த டைம்ல அந்த அல்குவைத்தம்மா, அந்த மிஷனரி உருவாக்கப்பட்ட அந்த மிஷனரி அம்மா அந்த மிஷன் ஸ்கூலுக்கு வந்திருந்த போது எல்லார் வாயிலையும் சீனி பேர் கேட்டோடனே அந்த பிள்ளை யாரும் கூப்பிட்டு பார்க்க வச்சாங்க. அந்த பிள்ளைய கூட்டிட்டு வந்தாங்க. அந்த பிள்ளை நல்லா அழகா சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா இவங்க முன்னாடி வந்து நின்னோடனே பார்த்தோடனே ரொம்ப பிடிச்சிட்டு உடனே முதல் அந்த பிள்ளைக்கு நான் ஏதாவது விட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு கோல்டன் கலர்ல இருக்கிறதான கோல்டு கவர் போட்டதான பைபிள அந்த பிள்ளைக்கு பரிசா கொடுத்தாங்க. சின்ன வயசுல சின்ன குழந்தைகிட்ட ஒரு கோல்டு கலர்ல அந்த பிள்ளைய பார்க்கணும் என்னதான் தோணும்னா தங்கம் தான் தோணும். அந்த மாதிரி அதை பார்த்தோடனே அந்த பைபிள கையில கொடுத்தோடனே அது பெரிய பொக்கிஷம் மாதிரி அந்த குழந்தை வளர்க்க ஆரம்பிச்சா. கிட்டத்தட்ட வாலிப வயசு வரைக்கும் அந்த பைபிள அவ திறந்து டெய்லி அவ அந்த சீனிங்கிற சகோதரி அந்த பைபிள கொடுத்த நாள்ல இருந்து அவங்க அப்பாவுக்கு சமையல் செஞ்சு கொடுக்குற அளவுக்கு பைபிள்ல படிச்சு ஞானத்தை பெற்றிருக்காங்க. இந்த வார்த்தையை அதை சொல்லும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அவ்வளவு ஞானத்தை வேதாகமத்தை படித்து ரொம்ப நேரம் செலவிட்டு வேதத்துல இருந்து ஞானத்தை பெற்றுக்கொண்டு ஒரு நல்ல தலைவி போல சின்ன வயதிலேயே இந்த சீனி என்ற சகோதரி வளர்க்கப்பட்டா. ஆனா அப்படி இந்த பேர் எல்லாரும் சீனியாவை எல்லாரும் கிண்டல் பண்றாங்க. ஆனா வேணாம், உன்னை நான் ஆவிக்குரிய பிள்ளையா தெரிந்து கொண்டிருக்கிறேன், நீ நல்லா ஜெபிக்கிற ஆவிக்குரிய பிள்ளை, அதனால உனக்கு நான் எபனேசர் அண்ணமா அப்படின்னு பேர் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த அல்குவைத்தம்மா தான், இந்த மிஷன் ஸ்கூல்ல இருந்த அந்த அம்மா தான் அவளுக்கு பேர் வச்சாங்க. அன்றையில இருந்து அந்த அம்மா சாகுற வரைக்கும் அவளுக்கு அம்மா அந்த அல்குவைத்தம்மா தான். அந்த அம்மா அவளை கூப்பிட்டு இந்த பொண்ணுக்கு சீனிங்கிற பேரை மாத்தி எபனேசர் அண்ணமா அப்படின்னு பேரை சொன்னேன். ஏன் அப்படி சொல்லாத அப்படின்னா, சின்ன வயசுல இருந்தே சமைக்கிற ஆர்வம் உடையவளா இருந்ததுனால அதிகமா யார் வந்தாலும் அந்த மிஷன் ஸ்கூலுக்கும் இந்த பிள்ளையே முதல் அந்த ஸ்கூலுக்கு கொண்டு விடப்பட்டது நோக்கம் 3 வேளை சோறு கொடுத்தா போதும் சொல்லிதான். ஆனா இவ அநேகத்துக்கு கொடுக்கிறவள ஆண்டவர் மாற்றினார். இப்படி கொடுத்த ஆண்டவர் மாற்றின உயர்த்துற காரணத்தை பார்த்தோன்னே இவள அண்ணமா பேச சொல்லி அவளை அப்படியே வளர்த்தா. அப்படி வளர்க்கப்பட்டதான அந்த அண்ணமா தான் இந்த மோசஸ் முத்துமாலே ஐயாவுக்கு மனைவியா சேர்க்கப்பட்டார். அன்றைக்கு சேர்க்கப்பட்ட அந்த 2 பேரையும் கர்த்தர் நினைத்தார். அதாவது இப்போ ஒரு பெரிய பணக்கார குடும்பத்துல நான் இதை ஏன் விவரமா புரிய வைக்கிறேன்னா, இன்னைக்கு திருமண வாழ்க்கை பல பெண்களுக்கு ஒரு யூட்டர் மாதிரி டர்னிங் பாயிண்ட் மாதிரி ஆகுது. அது நல்ல விதத்துல ஆகணுமானா இப்படிப்பட்டவர்களா நாம மாறணும். அவங்க ஒரு பெரிய பணக்கார குடும்பம், திருச்செந்தூர் பண்டையார் குடும்பம் தான் பெரிய குடும்பம். அப்படி வளர்க்கப்பட்டதான அந்த குடும்பத்துல இருக்கிற உயர்ந்த இடத்துல இருக்கிறதான அந்த குடும்பத்துக்கு தாய் தகப்பனே சரியா இல்லாதிருந்த ஒரு கூலி தொழிலாளி மகள இந்த அம்மா எபனேசர் அண்ணமாவா மாற்றப்பட்ட ஒரே காரணத்தினால கர்த்தர் இணைத்தார். இணைத்த நாள்ல இருந்து கர்த்தருக்காக ஊழியம் செய்யறதுல அந்த குடும்பம், அதாவது தனியா வளர்க்கப்பட்டவங்க அந்த அண்ணமா, அவங்களுக்கு சகோதரிகள் யாருமே இல்லை. ஆனா மோசஸ் முத்துமாலே குடும்பத்துல 12 குடும்பம், இவரோட சேர்த்து 12 பேர். அத்தனை மைனிமார் சம்மந்திமார் எல்லாரும் கூட இவங்க வளர்க்கப்படணும், இவங்க இருக்கணும். இவங்க வளர்ந்த விதம் எல்லாம் வேற. இந்த குடும்பத்துல வந்து இவங்க எல்லாத்தையும் கற்றுக்கொள்ளணும். ஒரு மூத்தவங்களா சின்னவங்களோ என்ன சொன்னாலும் என்ன பேசினாலும் அதை கட்டாயம் மனசுல எதையும் வருத்தத்தோட இல்லாம ஏற்றுக்கொள்ளணும். இது எல்லாம் இவங்க பழக்க வைக்கிறதுக்காகவே ஆண்டவர் இந்த குடும்பத்துக்குள்ள இந்த அண்ணமாவை கொண்டு வந்தார். அப்படி கொண்டு வந்த உடனே அன்று இருந்து இந்த மோசஸ் ஐயா கிட்ட என்ன வீட்டுல என்ன நடந்தாலும் என்ன பேசினாலும் அவங்க வீட்டுல உள்ள மூத்த மருமக்கள் ஏதாவது சம்பந்தம் இல்லாம சேட்டை பண்ணி வேதனைப்படுத்துற செயல்கள் செஞ்சாலும் இவங்க எதையுமே மனவெட்டில கத்திக்க மாட்டாங்களாம். ஆனா அந்த அம்மாவுடைய முக பாவனையை வைத்துக் கொண்டு மோசஸ் ஐயா கண்டுபிடிச்சுப்பாங்க.
போய் ஏன் என் மனைவி எதுவும் பேசலா என்ன பண்ணி அப்படின்னு சண்டை பண்ண மாட்டான். ஒரே ஒரு ஆண்டோட ஜோமனும் வா அப்படின்னு கை எடுத்து ஜோமனுவாங்க. எப்பெல்லாம் அவங்க சோர்ந்து போய் இருக்கிறாங்களோ அதை அவங்க சொல்லாமலே அவங்க முக பாவனையில தெரிஞ்சுக்கிட்டு மோசஸ் ஐயா கை பிடிச்சி ஜோமன் ஆரம்பித்தான். அப்படி ஜோமனி ஆண்டவர் அவங்கள ஒரு நல்ல ஊழிய பாதைக்கு நேரா வழிநடத்தி செல்வதற்கு இந்த தனித்தனியா இந்த வேதனை நடுவுலாம் ஜெபித்த ஜெபங்கள் உறுதுணையா இருந்துச்சு. அப்படி அவங்க ஜெபித்து கொண்டே இருக்கும்போதுதான் ஒரு நாள் என் மனைவி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனா ஒரு நாள் என்கிட்ட ஒரு விஷயத்தையும் சொல்லாம ஆண்டவர்கிட்ட மட்டும் சொல்லி அழுறாங்க. அவங்கள இந்த வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு அவங்களை கஷ்டப்படுத்த நான் விரும்பல. அவங்கள நான் வெளியில கூட்டிட்டு போய் நான் ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி 12 குடும்பத்தை நிர்வகித்து வந்ததால மோசஸ் ஐயா தைரியமா துணிஞ்சு எல்லா சகோதரிகளையும் சகோதரர்களையும் கூப்பிட்டு இனி உங்க குடும்பத்தை நீங்களே கவனிச்சுக்கோங்க. எனக்கு சொத்து சோமாரி எதுவும் வேண்டாம். என் கையில இருக்கிற பசுத்த வேதாகமும் என் மனைவி கொண்டு வந்த பொருட்களும் என் மனைவி மாத்திரம் எனக்கு போதும். நாங்க ஊழியத்துக்காக போக போறோம் அப்படின்னு சொல்லி வீட்டுல எல்லாத்தையும் சொல்லிட்டு அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சதான ஒரு ஐயர், அந்த தாமஸ் ஐயர் என்று சொல்லப்படுகிறதுனால ஒரு ஐயரை இவர் நேரடியா போய் சந்திச்சு என்னால எங்க வீட்டுல இருக்கவே முடியல. எங்க வீட்டுல பல அதாவது ஒரே ஒரு சகோதரரை மாத்திரம் ஸ்பெசிபிக்காக சொல்றார். சாமுவேல் 5வது நபர் 5வது பிறந்ததான அந்த சகோதரர் வந்து துன்மார்க்க வாழ்க்கையில ரொம்ப பாவம் செய்து பல பழி சொற்களை கேட்கப்படி இந்த குடும்பத்துக்கு வேதனையை கொண்டு வந்தார். இதை பார்த்து நீங்க இருக்கவே கூடாது, இவங்களாச்சு உங்க குடும்பமாச்சு அப்படின்னு சொல்லி இவங்க விட்டுணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இப்படி ஒரு யோசனை வைத்துக் கொண்டு அந்த தாமஸ் ஐயர் அவங்க கிட்ட போய் அவங்க சொல்லிருக்காரு, இதை எங்கேயாவது போலீஸ் ஸ்டேஷன்ல போலீஸ் வேலைக்கு கொண்டு போய் விடுங்க, நான் போலீஸ்காரன் ஆக விரும்புறேன் அப்படின்னு சொன்னாலும் இந்த ஐயர் வந்து சிரிச்சுட்டே சொன்னாலும் போலீஸ்ங்கிறது மனுஷன் அப்படிங்கிறது திருடன் அப்படிங்கிறது, நான் திருடன் அப்படிங்கிற வேலையை உனக்கு கொடுக்காம அதை விட பெரிய உயர்ந்த உத்தியோகத்தை உனக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போய் கோவில்பட்டி சேலத்துல இருக்கிறதான ஒரு சிஎஸ்ஐ திருச்சபைக்கு குருவானவரா இவர் நியமித்தார். இவ்வளவு பெரிய பொறுப்பு எனக்கா அப்படின்னு ஆச்சரியப்பட்ட போது உங்ககிட்ட ஆண்டவர் காலத்துல வைத்திருந்தார். இவ்வளவு பெரிய திருச்சபைக்கு நீதான் குருவானவர் அப்படின்னு கொண்டு போய் நிறுத்தி இந்த தாமஸ் ஐயர் சொன்னதான அந்த ஆலயத்துல அவர் போய் என்னைக்கு கோயில்பட்டி சேகரத்துல போய் ஊழியத்துக்காக போனாரோ அன்றிலிருந்து அந்த ஊழியத்தை ஆண்டிய கிருபையில அதிகமா வளர கட்ட உதவி செய்தார். இவர் போன பிறகு அநேக புதிய பிள்ளை ஊழியர்கள் உருவாக்கப்பட கத்த கிருபை செய்தார். இப்படி வளர்ந்தவர்களே ஆண்டவர் அந்த ஊழியத்தை தெரிந்தெடுத்து அந்த ஊழியத்துல கர்த்தர் இவங்களை மகிமையா வெளிப்படுத்தினார். இவங்களும் இவருடைய மனைவி இவங்களுக்கு பிறந்ததான 6 பிள்ளைகள். இந்த பிள்ளைகளை மாத்திரம் கூட்டி கொண்டு போய் அந்த கோயில்பட்டி சேகரத்தில் இருக்கிறதான சிஎஸ்ஐ ஆலயத்துல கிட்டத்தட்ட 3-4 வருடங்கள் அவர் ஊழியம் செய்தார். ஆனா அவருக்கு ஒரு மன நிறைவே உண்டாகல. இதுல ஒரு அதாவது ஊழியம் நல்லா வளர்ந்துச்சு, சபைகள்ல நல்ல மாற்றம் ஏற்படுச்சு. ஆனா அவருக்குள்ள ஒரு ஊழியம் செய்ததான ஒரு திருப்தியே உருவாகல. உடனே ஜெபிக்கலானா நான் ஏன் இப்படி ஒரு திருப்தியே நாம ஊழியம் செய்ய அப்படி சொல்லி ஜெபிக்கும் போது ஆண்டவர் என்ன காட்டினார், ஆண்டவர் என்ன தரிசனம் கொடுத்தார், ஆண்டவர் எந்த ஊழியம் செய்ய அனுப்பினார் சொல்லி வருகிற வாரத்துல நம்ம பார்ப்போம். ஏன் இதை சொல்ல நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா இந்த மோசஸ் ஐயாவுடைய ஆரம்ப ஊழிய வாழ்க்கைக்கு நான் என்ன செஞ்சாலும் ஆண்டவரை விரிவுபடுத்த செய்வேன் அப்படின்னு அர்ப்பணித்தார். இவருடைய வாழ்க்கை 12 குடும்பத்துக்கும் மாதிரியா இருந்துச்சு. இவங்க மொத்த சகோதரர்களும் இவர் திரும்பி நான் ஊழியத்துக்கு போக போறேன், நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன்னு சொன்ன போது எல்லாரும் தடுத்தாங்க. எல்லா குடும்ப நிர்வாகத்தை நீதான் அமைச்சிருக்க, சரியா செஞ்சிருக்கிற, வேணாம் போகாத அப்படின்னு சொன்ன போது ஆண்டவருக்காக நான் ஊழியம் செய்யறதுக்காக என் சொல் அதாவது இப்ப நம்ம சாதாரணமா ஒரு 2 வீட்டை வச்சிருக்கிற ஒருத்தர், நான் இந்த வீட்டுல உங்ககிட்ட 4 பேர் இருக்கிற குடும்பத்துல 2 வீட்டை வச்சிருக்கிற அந்த சொந்தக்காரர் நான் ஊழியத்துக்கு போறேன் நீங்க வச்சுக்கோங்க கொடுத்துட்டு கூட எல்லாரும் பிரயோஜனம் தான். எப்படினாலும் 3 பேருக்குள்ள ஒரு சண்டை வரதான் போகுது. ஆனா இந்த மனுஷன் அவ்வளோ பெரிய சொத்துகளுக்கு சொந்தக்காரன். 16 பேருக்கு தாராளமா தைரியமா எனக்கு நீ எதுவும் வேண்டாம், என் கையில இருக்கிற பசுத்த வேதாகமும் போதும், நான் ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னார். எதை செய்தாலும் ஆண்டுடைய நாம மகிமைக்காக செய்வேன் தன்னை அர்ப்பணித்த மோசஸ் முத்துமா
எத்தனை பெரிய குடும்பம், எவ்வளவு பெரிய பிரச்சனை, என்ன காரியத்தை அவங்க வாழ்க்கையில அனுபவிச்சாலும், ஆண்டவருக்காக நான் எதை செய்தாலும் அந்த சரியா மன நிறைவோடு செய்வேன் அப்படின்னு அந்த ஐயா செய்தார். இன்னைக்கு நமக்கு மாதிரியா இருக்கிறார். நாமளும் ஆண்டவருக்காக ஆராதிக்க வந்தோம்னா முழு மனசோடு ஆராதிப்போம், ஜெபிக்க வந்தோம்னா முழு மனசோடு ஜெபிப்போம். ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ பக்கத்துல வச்சுக்கிட்டே ஆராதிச்சோம்னா நம்ம ஒரு ஆராதனையை நிறைவா செய்ய முடியாது. ஏதாவது ஒரு காரியத்தினால நம்ம சிந்தனையை வச்சுக்கிட்டே நம்ம